திண்டுக்கல்லுக்கும் பழனிக்கும் இடையில் அமைந்துள்ள விருப்பாட்சியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தலைக்குத்து அருவி. இந்த தலைக்குத்து அருவி திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய அருவியாகும். அருவியை அடைவதற்கு மலை அடிவாரத்திலிருந்து ஒத்தையடி பாதையில் தான் செல்ல வேண்டும். இந்த பாதை சில இடங்களில் படிக்கட்டுகளுடனும் சில இடத்தில் நேராகவும் சாய்வாகவும் இருக்கும். இந்த பாதையின் ஒரு புறம் அருவியின் தண்ணீர் நீரோடை போல ஓடிக்கொண்டிருக்கும், மறுபுறம் மலையின் சரிவு, ஆனால் முற்றிலும் செடி கொடிகளால் சூழப்பட்டு இருக்கும். மேலும் செல்லும் வழியில் உள்ள ரம்யமான இயற்கை காட்சிகளை காண தவற வேண்டாம். செல்லும் வழியில் அங்கங்கே இயற்கையாக சிறிய குளங்கள் மற்றும் அருவிகள் இருக்கின்றன. எல்லாமே பரப்பலாறு தண்ணீர் தான். இந்த அட்டகாசமான அருவியை கண்டதும் உற்சாகத்தில் வேகமாக செல்லாமல் மிகவும் கவனமாக பயணிக்கவும். பரப்பலாறு அணையிலிருந்து கிளம்பும் தலைக்குத்து அருவி 200 அடி உயரத்தில் இருந்து விழுந்து அழகாக அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் பாதை இருக்கும். பின்னர் பாதையே இல்லாமல் மலையின் ஓரத்தில் பாதுகாப்பான இடத்தில் நடந்து அருவியை அடையலாம். அருவியின் கீழே சென்று குளிக்கும் அனுபவம் அலாதியானதாக இருக்கும். அருவிக்கு அருகில் ஆட்கள் செல்வதற்கு ஏற்ப பாதை இல்லாததால் அருகில் யாரேனும் இருந்தால் அவருடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கவும். ஏனெனில் இது அதிகம் ஆட்கள் வராத அருவி ஆகும். அருவி நீரை நேரடியாக தலைக்கு வாங்கிக் கொள்ள பில்டிங்கும் பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியமில்லை. ஆனால் பேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும்.